இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ, நான் போறேன். அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடியே அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறல. சத்தியமா சொல்றேன்டா. மறக்காம சொல்லிடணும். சொல்லிடுறேன். கார்த்திக் ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல. அவன மாதிரி வீட்டுல 4 பேர் இருந்தா வீடே கலகலகலன்னு இருக்கும். நல்ல வேளை நீ என்ன கூட்டிட்டு வந்த. இல்லைன்னா ஊட்டி கிடக்குற மியூசியத்துல நீ மட்டும் ஒத்தையா இருக்கிற மாதிரி தோணும். இப்படி இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி சந்தோஷமா இருக்கும்? வீட்ல 4 பேரோட பேச்சு அந்த குழந்தைக்கு கேட்க வேண்டாமா? அதுக்குதான் நீ வந்துட்டிய பாட்டி. நீ ஒரு ஆளு பேசினா 100 பேர் பேசுறதுக்கு சமம். என் புள்ள வெளியில மாநாடு நடக்குது போலன்னு ஜாலியா இருப்பான். சரி, என்னடி சிரிக்கணும்? என்ன பத்தி வாரிட்டு இருக்க. சிரிக்கிறதா சிரிக்கிறது. டேய், அர்ஜுன் உனக்கு தெரியாது? டேய், தப்புடா. நீ பண்றது பெரிய தப்புடா. தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவம் பண்ணிக்கிருக்க நீ. அவன மாதிரி வீட்டுல 4 பேர் இருந்தா வீடே கலகலகலன்னு இருக்கும். பாலெல்லாம் வேண்டாப்பா, வேண்டாம். பாட்டி, அக்கறையா எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க பாட்டி. ஏன்பா நீ குடிக்கலையாப்பா? பாட்டி, நான் குடிச்சிட்டு தான் உங்க 2 பேருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க, இந்தாங்க. சரி, நீங்க குடிச்சிட்டே இருங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். குடிங்க. குடி. அஞ்சலி, இனிமே நீ பத்திரமா இருக்கணும். வேளா வேலைக்கு சாப்பிடணும். உனக்கு பிடிச்சது ஏதாவது இருந்தா சொல்லு, பாட்டி நான் உனக்கு செஞ்சு தரேன். என்ன? எப்படி? உனக்கே நான் செஞ்சு கொடுக்கணும், நீ எனக்கு சமைச்சு கொடுப்பியா? ஏய், அதெல்லாம் நான் பண்ணி தருவேன்டி. பண்ணுவேன். பாக்கலாம். கார்த்தி, டேய் கார்த்தி, டேய் எந்திரா, எந்திரி, எந்திரி. டேய், என்னடா இந்த நேரத்துல? என்னடா ஆச்சு? ஓ, உண்மையை சொல்லிட்டியா? என்னடா சொன்னியா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? டேய், ஏன்டா அப்படி இருக்க? டேய், தப்புடா நீ பண்றது. டேய், அர்ஜுனுக்கு நீ என்னெல்லாம் துரோகம் பண்ணிருக்க? சொல்றா. டேய், நீ இல்லன்னா அவன் இல்ல, அவன் இல்லன்னா நீ இல்ல, அப்படிதான் வாழ்ந்திய. இன்னைக்கு அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ற. டேய், அவன் பாவம்டா. நீ எங்க இருக்கன்னு இன்ன வரைக்கும் அவன் தேடிட்டு இருக்கான்டா. டேய், அவன் வாழ்க்கையில நடந்த எல்லா கட்டத்துக்கும் நீதான் காரணம். டேய், உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையா? அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வரைக்கும் அவங்கிட்ட நீ உண்மையை சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்க.
டேய், நீ மட்டும் கோடி சொல்ற வாழ்வ, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையா? ஆ? இது நியாயமா? டேய், நீ பண்றது தப்புடா. ம், தப்புதான். ஆ? அவன் பண்ணது மட்டும் சரியா? ஆ? ஆ? நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணும்போது அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சுதான் அவன் பேரு முருகன், அவன் தான் அர்ஜுன் எனக்கு தெரிய வந்துச்சு. ம், அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அவன் வாழ்க்கை இனிமே சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில என்ன கெட்டது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருக்கணும். ஆ? அவன் சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? டேய், அப்படி என்னடா உனக்கு கோவம்? நியாயமா பார்த்தா அவன் தானே உன் மேல கோவமா இருக்கணும். அவனை ஒண்ணுமில்லாம நிர்மூலமா ஆக்கி வச்சுட்டு இப்ப அவன் நிம்மதியை கெடுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், சைக்கோவா நீ? ஆ? ஆ? இல்ல இல்ல, உன்னை இப்படியே விட மாட்டேன். உன்னோட உண்மையான முகத்தை எல்லார்ட்டையும் சொல்லதான் போறேன். ஆ? உனக்கும் முருகனுக்குமான உறவு என்ன? ஏன் நீ உண்மையை மறைக்கிற? முருகன் ஏன் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான்? அவங்க அம்மாக்கு என்னாச்சு? எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன். நான் போய் அஞ்சலி கிட்ட சொல்லதான் போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. அஞ்சலி, எங்கடா போற? டேய், இங்க பாரு, உன்னால எந்த உண்மையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கேக்குற நிலைமையில இல்ல. ஏன் என்னாச்சு? டேய், அவங்க கேட்க மாட்டாங்கடா. ஆ, 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 அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தள்ளு. தள்ளுடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய், என்னடா அடிக்கிற? பின்ன உன்னை கொஞ்சம் வாங்களா? தொழில் தொடங்க போறேன்னா பணம் தரேன்னு சொன்ன, என் பேச்ச கேட்காம உண்மையை சொல்ல போறேன்னு உளறிக்கிட்டு இருக்க. டேய், ஆஹா, நீ என்னைய அடிச்சிட்டடா. விடுறா, பாத்துக்கலாம்டா. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா. நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன். நீ யாருன்னு உண்மையை சொல்றேன்டா பாரு. சொல்லிக்கிட்டே இருக்க. ஐயோ. என்கிட்ட வந்து, என்கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு சொல்றேன். டேய், சொல்ல மாட்டேன். நில்றா. டேய், நில்லு. டேய், நில்லு. டேய், நில்றா. நில்றா. ஐயா வீரனாரே, என்ன காப்பாத்தி இவங்கிட்ட இருந்து. டேய், டேய், நில்லு. டேய், நில்றா. டேய், டேய், ஓடாத, நில்லு. கையில மாட்டேன். நில்றா. டேய், மனுஷனே இல்ல. நில்லு, இவன் சைக்கோ தான். சொல்லிட்டு இருக்கேன். டேய், டேய். உர்ரா, 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 உர்ரா. ஆ. டேய், டேய், நில்றா. டேய், டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னைய வர அடிக்கிற? உன்னை நீ முருகனுக்கு பண்ண துரோகத்துக்கு சொல்றேன்டா, உரலாம் சொல்றேன்டா. டேய், போடா. உன்னை விட மாட்டேன்டா. பாரு, நான் யாருன்னு இன்னொரு காட்டுறேன். தடவை இங்க வந்தா கொன்னுடுவேடா.